சார் வணக்கம் சார். வணக்கம் கிருஷ்ணன். நம்ம கிரீன்லேண்ட் நர்சரியில் நிறைய பழச்செடிகளை சேல் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இது புளியும் ஒரு பழச்செடின்ற மாதிரி நீங்கள் இப்போ பார்த்துட்டு சொன்னீங்க. ஆமாங்க. இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் சொல்லுங்கள். அதாவதுங்க, பழங்கள்னால் நமக்கு உடனே வாழைப்பழம், மாம்பழம், பலாப்பழம், ஆப்பிள் நினச்சிட்டு இருக்கோம். புளியும் பழமாக இனிப்பான ஒரு பழமாகவும் சாப்பிட்லாம், அப்படியே சாப்பிட்லாம். நம்ம சமையலுக்கு செய்யலான்றது எல்லாருக்கும் தெரியும். இது வந்து இனிப்பு புளிங்க. வாயில் போட்டோம்னா வெல்லம் மாதிரி இருக்கும். குழந்தை பிள்ளைங்க லேசான புளிப்பும் அந்த இனிப்பும் சேர்ந்து சாப்பிடும்போது பிரியமாக சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இதனுடைய மருத்துவ குணம் என்னன்னா, அருமையான சத்துக்கள் சேர்ந்தது. வைட்டமின் இருக்குது, வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, வைட்டமின் கே இருக்குது, B6 இருக்குது, கால்சியம் இருக்குது, மக்னீசியம், பாஸ்பரஸ் இருக்குது. இதை சாப்பிட்டோம்னா இது ஒரு இயற்கையான மலமிளக்கியாக வேலை செய்யப்படும். வயசானவங்க 2 பழத்தை போட்டு சாப்பிடலாம். இது வந்து ஃப்ரூட் ஸ்டால்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு இந்த தகவல் தெரியாது. அதாவது இனிப்பு புளி புளினாலே புளிக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு ஒரு மனசுல ஒரு இது எண்ணம். இது வந்து இனிப்பு புளியும் இருக்குங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்றோம். இது தோட்டத்திலேயே வளர்க்கலாம். 3 வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்கும். குழந்தைகள் அப்படியே எடுத்து சாப்பிடலாம். ரொம்ப பலா வாழை வளர்க்குற மாதிரி இதை வந்து ஒரு குத்து செடியாவே வளர்க்கலாம். கவாத்து பண்ணி பராமரிக்கலாம். கவாத்து பண்ணா அதிகமாக காய்க்கும். ஆமா, சரி, உடம்புக்கு நல்லது. நன்றி. நன்றி.